யார் இது நம்ம வீட்டுல இருக்கிறது? பார்க்க பணக்காரவோ மாதிரி இருக்காவோ. ஒருவேளை வீடு கீடு மாறி வந்துட்டாவளோ. வீட்டுக்குள்ள ஆளு வந்து நிக்கிறது கூட தெரியாம அந்த கோதாவரி எங்க போனா? எம்மா, யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? நல்லா பாரு, நான் ஆடுன தர்கிலா. யோ வர்க்கியா? எம்மா, யாருமா நீ? என் வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு என்னையவே யோ வர்க்கின்னு கூப்பிடுற. இது மட்டும் என் பொண்டாட்டி காதுல விழுந்துச்சு என்ன ஆகும்னு தெரியுமா? நான் தான் உன் பொண்டாட்டு. ஏதே பொண்டாட்டியா? நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சிருவா போலயே. எம்மா, இப்ப நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டி கேட்டா விளக்கமாறு பிஞ்சிரும். உனக்கு இல்ல, எனக்கு. ஓகோ, உனக்கு அந்த நினைப்புலாம் வேண்டா இருக்குதா? கண்ணம் நல்லா தருது பாருயா. நான் தான் கோதாவரி. கோதாவரி, நீயா? என்னடி ஒரே நாள்ல ஆளே மாறிட்ட? புது புடவை, புது நெக்லஸ், ஏதுடி இதெல்லாம்? புடவைய பார்த்தா எப்படி ஒரு 40,000 இருக்கும் போலயே. ஏதுடி உனக்கு அவ்வளோ பணம்? ஆமா, 40,000 ரூபாவா? அப்படியா கொடுத்து தள்ளிட்டாலும் இது ஒன்னும் 40,000 ரூபாவா இல்ல, வரும் 400 ரூபாவா தான். என்னது 400 ரூபாயா? இப்ப 400 ரூபாய்க்கு புடவை எடுத்து கட்டலன்னு உனக்கு யாரடி அடிச்சுக்கிட்டா? எதுக்கடி இம்புட்டு காசுக்கு இப்ப போய் புடவை எடுத்த? ஆமா, உனக்கு முதல்ல ஏது காசு? அங்க அலமாரியில் 1000 ரூபாய் வச்சிருந்தானே, அதை எடுத்துப்பிட்டியா? அதை வச்சுதான் இந்த மாசம் மளிகை ஜாமான் வாங்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், வண்டிக்கு பெட்ரோல் போடணும். இன்னைக்கு போற கல்யாணத்துக்கு மொய் வைக்கவே அந்த காசை நம்பி தாண்டி நான் இருக்கேன். அதையும் எடுத்துப்பிட்டியா? உன் கண்டு கண்டு ஒரு 1000 ரூபாய் வைக்க முடியாதே. இந்த பாடுங்க, நம்ம ஓவரா பேஜாதீங்க. போன மாஜா உங்க அம்மா மட்டும் 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்தாங்களா? அப்பா ஏதாச்சும் சொன்னீங்களா? அப்பா மட்டும் வாய முடிக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க. இப்ப மட்டும் அதுக்கு இப்படி தாண்டி தளங்குப்புற குதிக்கிறீங்க. அவங்க எடுத்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே 1000 ரூபாய் வச்சிருந்தாங்க. என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கி சேர்த்து போட்டு எடுத்தாங்க. ஜட்டியான அழுதாயா நீங்க? போன மாதம் காட்டப்ப அண்ணா சொன்னா அவங்க காஜுல அவங்க எடுத்திருக்காங்க. நான் ஒரு பைசா கூட கொடுக்கலன்னு சொன்னா இப்ப 1000 ரூபாய் கொடுத்தான்னு சொல்லுடா. ஐயோ, வாயை வச்சுக்கிட்டு சும்மானு இல்லாம நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. இவகிட்ட இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏங்க, இந்த சூட்டியை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டியா வாங்குவோமாங்க? ஏண்டி, இந்த வண்டிக்கு என்ன குறைச்ச? போன வருஷம் தானே வாங்கினோம். இல்லங்க, இந்த சீட்டு பத்தவே மாட்டுதுங்க. இன்னும் நல்ல பெருசா அகலமா இருக்க மாதிரி வாங்குவோங்க. எப்படி, நல்ல படுத்துக்கிட்டு போற மாதிரி வாங்குவோமா? ஓ, பைக்ல படுத்துக்கிட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கா? இருக்கும்டி, இருக்கும். அதையும் நீ தான் உட்காந்து தயாரிக்கணும். அப்ப பேசாம நம்ம கார் வாங்கிடுவோமா? காருனா நீங்க, நானு, சுபினு, பூமாரி, நெட்டவள்ளி, கோதாவரி, லட்சுமி எல்லாரும் சேர்ந்து போலாம்லங்க. நீ சொல்ற லிஸ்ட பார்த்தா காரு இல்ல, லாரி தான் வாங்கணும் போல. அப்ப பேசாம நம்ம லாரியே வாங்கிடலாமாங்க? லாரி வாங்கிட்டா நாளைக்கு சுபினுக்கோ பூமாரிக்கோ கல்யாணம் ஆகிருச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து அதுல டூர் போலாங்க. ஏண்டி, லாரிய வாங்கிட்டு போய் மனுஷனை ஏத்த போறியா இல்ல லோடு ஏத்த போறியா? இல்லங்க, நீங்க தானே சொன்னீங்க லாரி வாங்கினா எல்லாரும் போலான்னு, அதான் கேட்டேன். நல்லா வருவடி நீ எல்லாம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ முதல்ல எதுக்கு 400 ரூபாய்க்கு புடவை எடுத்த? அதை முதல்ல சொல்லு. கல்யாணத்துக்கு போட்டதுக்கு அங்கிட்ட ஒட்டே புடவை கூட நல்லாவா இல்ல, அதனாலதான் எடுத்தான். ஏன், அலமாரியில தான் அத்தனை புடவை வச்சிருக்கியே, அதுல எதையாச்சும் ஒன்னு எடுத்து கட்டிக்க வேண்டியதானே? அம்மா, நீ புது புடவையில தான் போவீங்கலோ. எவனை வேணாலும் நம்பலாம் போல. வீட்டுல உன்னைய நம்பி ஒரு 1000 ரூபாய் காசு வைக்க முடியல. இந்த பாரியா வருகே, நான் ஒண்ணு உன் காஜெல்லாம் எடுக்கல. நான் பத்திடால் எங்க வீட்டுல புளி அறிய போனா அதுக்கு 500 ரூபாய் காஜு கொடுத்தாங்க. அந்த காஜுல தான் இந்த புடவைய எடுத்தான். உனக்கு உங்க அம்மாவுக்கு 2000 ரூபாவுக்கு புடவை எடுத்து கொடுக்கலாம் காஜு இருக்கும். ஆனா எனக்கு ஒரு 400 ரூபாவுக்கு புடவை எடுத்து கொடுக்க மட்டும் காஜு இருக்காது. இதுல போஜி வாரா அன்னைக்கு நான் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தான்னு சொல்லுடா. ஆடு கண்டா 1000 ரூபாய் கொடுத்தியோ 2000 ரூபாய் கொடுத்தியோ? சரி, கழுத்துல என்ன தங்க நெக்லஸ் மாதிரி தெரியுது? எப்படியும் ஒரு 3-4 பவுன் இருக்குமா? யாரு வீட்ல இருந்து திருடிட்டு வந்து மாட்டிருக்க? யோ, என்னயா விட்டா ரொம்ப தான் ஓவரா பேஜுரா. ஏதோ புரிஜனாஜன்னு மரியாதை கொடுத்து பேஜுனா உன் இஜிட்டத்துக்கு இப்படியெல்லாம் பேஜுவியா? இந்த திருடி குருட்டின்னு சொல்ற வேலையெல்லாம் ஆங்கிட்ட வச்சுக்காதா, அப்புறம் போட்டு பொழந்து போடுவான் பொழந்து.
இந்த நெக்லஸ பார்த்தா போன வாரம் நெட்டவள்ளி புதுசா வாங்கினான்னு சொன்னியே, அவ போட்டிருந்த மாதிரியில இருந்துச்சு. அவளோடத தான் ஆட்டையை போட்டு வந்து போட்டிருக்கியா? ஜோ இந்த பாட்டு திரும்ப திரும்ப அடைய போட்டேன் ஓட்டைய போட்டேன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா அப்பதான் உன்னைய போட்டு பொழந்து போடுவான் பொழந்து. அப்புறம் எப்படிடி இந்த தங்க நெக்லஸ வாங்கின? ஆமா, தங்கத்துல நகலஜி வாங்குறதுக்கு நீ லஜ்ஜா லஜ்ஜமா என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க பாரு. இது ஒன்றும் தங்கம்லாம் கிடையாது, தங்க மாதிரி தான் இருக்கும். ஆனா தங்கம்லாம் இல்ல, கவரிங்கு, கல்யாணி கவரிங்கு. ஓ கவரிங்க. ஆனா பாக்குறதுக்கு தங்க மாதிரியே நல்லா இருக்குடி. இம்புட்டு நேரமா அண்ணைய பிடிச்சு அந்த திட்டி விட்டு இப்ப மட்டும் அண்ணா அதுக்கு பல்லா காட்டுறா. ஓடிரு ஒழுங்கா, அப்படிதான் சொல்லிவிட்டான். சரி சரி கோச்சுக்காத செல்லம், மாமா ஏதோ தெரியாம பேச்சுப்பிட்டேன், இதுக்கெல்லாம் கோச்சுப்பாங்கல்ல. சரி எல்லாம் ஓகே. அது என்னடி மண்டை மேல புழுவு மாதிரி? அது ஒன்றும் புழுவு இல்ல, நூடுல்ஸ். அல்லாட நூடுல்ஸ் மண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, அது எனக்கு இருந்தா அப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு, அதான் வச்சுக்கிட்டான். நீ ஆளும் வளரல, அறிவும் வளரல, இன்னும் நீ அந்த குழந்தை மாதிரியே தான் இருக்க. ஜாடு பாய் ஜிகுணம் கிளம்பி வாங்க, நேரம் ஆகுது. நம்ம போறதுக்குள்ளேயே ஜாபாட முடிஞ்சிடும் போல. அப்ப நீ கல்யாணத்துக்கு கிளம்பல, சோறு திங்க தான் கிளம்பி இருக்க. ஆமா, அதான் இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு போறான், எல்லாம் ஜோறு திங்க தான் போறாங்க. சரி சரி நீ சட்டுப்பிட்டுன்னு கிளம்பி வெளியே நில்லு, நான் அந்த 5 நிமிஷத்துல சட்டையை மாத்திட்டு வந்துடுறேன். இன்னைக்காவது நல்ல சட்டை வேஜிட்டியா கட்டுட்டு வாங்க. எப்பவும் போல கிழிஞ்சு போனதை போட்டுட்டு வந்து என் மானத்தை வாங்காதீங்க. உனக்கு என்னம்மா, நீ கொடுத்து வச்சவ புது புடவை புது நெக்லஸ் எல்லாம் வாங்கி மாட்டிக்குவ. எனக்கு யார் இருக்கா புது துணியெல்லாம் எடுத்து கொடுக்க? நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உங்களுக்கும் ஜாது தான் வேஜிட்டி சட்டை வாங்கி உள்ள அலமாடியில வச்சுடுங்க, போய் எடுத்து மாட்டுக்கிட்டு வாங்க. எனக்கு வேற வாங்கியிருக்கியா? அப்ப அதுக்கு காசு? கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டான். படவகாரன்டா, கடனுக்கு தான் வாங்கிருக்கான். நாளைக்கு பத்திடாலி அக்கா வீட்டில் புளி அறிஞ்சிட்டு அந்த காஜா வாங்கிட்டு போய் அவங்கிட்ட கொடுத்துடுவான். அப்ப சரி. பாது பல்லு கொட்டிட போகுது. ஏங்க அங்க பாருங்க, ரோட்ல ஒரு பிச்சைக்காரி வரா, நீங்க வண்டியை நிறுத்தாதீங்க, அப்படியே போய்கிட்டே இருங்க. போன வாரம் இப்படிதான் எங்கேயோ போற வர வண்டியெல்லாம் பிச்சை எடுக்கிற மாதிரி வழி மறைச்சி கழுத்துல காதுல கையில உள்ளதெல்லாம் புடுங்கிட்டு விட்டுட்டாங்களாங்க. எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்போம். நீங்க கண்டுக்காத மாதிரி வண்டியை நேரா விடுங்க. இப்படியெல்லாம் வேற நடக்குதா? நம்ம நாடு எங்க போய்கிட்டு இருக்குன்னே தெரியல போ. ஆமா, தங்கம் வெள்ளி பித்தாளைன்னு எல்லா விலையும் ஏற்றி வச்சிடுறாங்க. இதில் பொண்ணுக்கு 50 பவுன் போடுவீங்களா 100 பவுன் போடுவீங்களான்னு வேற கேட்குறாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி தான் ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதுவும் சரிதான், பவுனு விற்கிற விலைக்கு 50 100ன்னு நம்ம எங்க போறது? நீ இனிமே எதுக்கும் வெளியில வரும்போது நகையெல்லாம் வீட்டிலே கழட்டி வச்சுட்டு வந்துரு, எதையும் போட்டுக்கிட்டு வந்துடாத. அதுக்கு தாங்க நான் செயினை வெளியில போடாம சட்டைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். போற வழியில எவனாவது அறுத்துக்கிட்டு போயிட்டா அதானே, ஏன் பொண்டாட்டியாவது ஏமாந்து போறதாவது பத்திரகாளியா கொக்க நானு. வண்டியை நிறுத்துங்க. ஏங்க நான் தான் வண்டியை நிறுத்த வேண்டான்னு சொன்னேன்லங்க, அப்புறம் என்னத்துக்குங்க வண்டியை நிறுத்துனீங்க? போச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் உருவிட்டு விட போறானுங்க. கேட்டி நல்லா பாரு, வந்தது திருட்டு கும்பல் இல்லடி, நம்ம நெட்டவள்ளி. ஏது நெட்டவள்ளியா? அவ என்ன பண்றாங்க? மாமோய் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, இது யாரு புது கொண்ட? எங்க பத்ராளி அக்காவுக்கே துரோகம் பண்றீங்களா? எங்க அக்காவை விட்டுட்டு வேற எவ்வளையோ வண்டியில ஏத்திக்கிட்டு போறீங்க. யாரவ? இறங்கடி முதல்ல. நல்ல ஒய்யாரமா ஏறி உக்காந்துருக்கா, அதுலயும் எங்க மாமா தோல்ல வேற கைய போட்டிருக்கா. இப்ப நீயா இறங்குறியா இல்ல நான் வந்து இறக்கி விடட்டுமா? ஏட்டி நல்லா பாருடி, நான் தாண்டி உங்க அக்கா பத்திரகாளி. பத்திரகாளியா? என்னக்கா ஆளே மாறிட்ட? இது தாண்டி பெங்காலி ட்ரெஸ். என்ன காளி? அதாண்டி பெங்காலி. அது யாரு விட்டு பங்காளி? அது பங்காளி இல்லடி, பெங்காலி. சரி என்னமோ, பங்காளி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க?
நேத்தியே சொன்னல உன்கிட்ட இவரோட சித்தப்பா பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம்னு. என்னது நீங்களும் கல்யாணத்துக்கு போறீங்களா? இன்னைக்கு கல்யாணத்துல கறி சாப்பாடா, அதான் போய்கிட்டு இருக்கோம். ஐயோ, அப்ப உங்க வீட்லயும் சமைக்கலையா இன்னைக்கு? அந்த கருமத்தை வேற என்னத்துக்கு செஞ்சுக்கிட்டு? காலையில கல்யாண வீட்டுல சாப்பாடு, மதியானம் கெடா வெட்டு. அப்ப ராத்திரிக்காவது சமைப்பீங்களா இல்லையா? சேச்சே, ராத்திரிக்கு ஒரு வரவேற்பு இருக்கு, வர்ற வழியில அதையும் முடிச்சுக்கிட்டு வந்துருவோம். அப்ப ஊருக்குள்ள எவன் வீட்லயும் சமைக்கிறது இல்ல, எல்லாம் இதே வேலையாத்தான் தெரியுறீங்க. நல்லா வருவீங்கடா எல்லாரும். சரி சரி, உன்னைய நாளைக்கு காலையில பாக்குறேன். இப்ப வழிய விடு, நேரம் ஆகுது எங்களுக்கு. நாளைக்கு எங்க பாக்குறது? நாளைக்கு தான் மாரிமுத்து வீட்டுல விசேஷமாச்சே. ஐயா ஆமால, அத மறந்தே போயிட்டேனே. அப்ப நாளன்னைக்கு பாக்குறேன்டி. நாளன்னைக்கு தான் சுசீலா வீட்டுல விசேஷமாச்சே. அப்ப அன்னைக்கும் பார்க்க முடியாதா? அடுத்த நாள் கோமதி வீட்டுல விசேஷம், அடுத்த நாள் குமாரி வீட்டுல விசேஷம். சரிடி நெட்டவள்ளி, முடிஞ்சா அடுத்த வாரம் சந்திப்போம். வர்த்தா மாமே. வரட்டா மாமே டுர்ரா. அப்ப பத்ரலி அக்கா வீட்லயும் சாப்பிட முடியாதா? கோதாவரி, கோதாவரி, இன்னும் என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வர்றதுக்குள்ளேயும் கல்யாணமே முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கே போய் சேர்ந்துருவாங்க. கிண்டா வந்துட்டான். எதுக்கு வாஜல்ல நின்று அலறிக்கிட்டு கிடக்குங்க? வாளி எடுத்துட்டு வர லாட் ஆகுறது, அதுக்கு இப்படி ஆகாதுவீங்க. இது என்னத்துக்கு வாளி? முளவா மல்லி எல்லாம் இருந்துச்சுன்னா வையி. முதல்ல விசேஷத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா வந்து அரைச்சிக்கலாம். இது ஒன்னும் மிளகா மல்லி அரைக்கிறதுக்கு இல்ல, குழம்புக்காக எடுத்துக்கிட்டு வந்தா. குழம்புக்கா? என்ன குழம்புக்கு? அதான் இப்ப போறம்புல விஜயத்துக்கு அங்கேயே கொஞ்சோண்டு குழம்பு எடுத்துக்கிட்டு வந்தா, ராத்திரிக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்புல. அப்படிடா, ராத்திரிக்கு வர சமைச்சுக்கிட்டு கிடப்பாங்கள. குழம்ப மட்டும் எடுத்துட்டு வந்து குழம்ப ஊத்தி குடிக்கிறத? ஆடு சொன்னா உள்ள ஜோத்துக்கு ஒரு டிபன் பாக்ஸ், சிக்கனுக்கு ஒரு டிபன் பாக்ஸ், மட்டனுக்கு ஒரு டிபன் பாக்ஸ், அப்புறம் குழம்புக்கு இந்த வாளி, அதெல்லாம் நிறைய ஐட்டம் வச்சுடுக்கான். எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்தா சாப்பிட்டுக்கலாம். நீ தூக்கிட்டு வரத பார்த்தா கொஞ்சோண்டு எடுக்க வந்தவ மாதிரி தெரியலையே. சும்மா வளன்னு பேசாம வண்டியை எடுங்க, வேற எவனாவது எடுத்துக்கிட்டு போயிட போறான். டோப்பாமண்டே. அஜோ, இவனதுக்கு இங்க வந்துடுங்க. எங்க நடக்கு வந்துடுங்க. நம்ம கல்யாணத்துக்கு போட்ட விஜயத்தெல்லாம் அவகிட்ட சொல்லாதுங்க. அவ அதாச்சும் கேட்டா ஊருக்கு போறோன்னு சொல்லி ஜமாளிச்சுடுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் உளராம இருந்தா சரி. என்ன டோப்பாமண்டே, எங்கேயோ வெளியில கிளம்பிட்ட போல? ஆமா நடக்கு, வீட்டுக்கு போறோம், எங்க அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கா? என்ன திடீர்னு? நேத்தி கூட பேசிக்கிட்டு இருந்தோம், சொல்லவே இல்ல. எங்க அம்மாவுக்கு வம்பு செடி இல்லையா, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி நிக்கிறோம். ஆத்தி, என்ன நடி நடிக்கிறா? இவளை பார்த்தா உடம்பு சரியில்லாத அம்மாவை பார்க்க போற மாதிரியா தெரியுது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, என்னாச்சுடி? காலையில பாத்ரூம்ல வழுக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். ஐயோ, இப்ப எப்படி இருக்காங்க? தடியெல்லாம் நடக்கு, போய் பார்த்தாதான் அண்ணானே தடியும். சரி சரி, நீ முதல்ல போய் உங்க அம்மாவை பாரு. ஆமா, கையில என்ன வாளி? அதுவா, அம்மா முறுக்கு சுட்டு வச்சிருக்காங்களாம், வரும்போது எடுத்துக்கிட்டு வரலான்னு வாளி எடுத்து வச்சிருக்கான். ஜோடி நடக்கு, எங்களுக்கு நேரம் ஆகுது, நான் அபடமா வந்து உன்னை பாக்குறோம். ஜோங்க எப்படி நம்ம பர்பா மஞ்சி. சூப்பர் அப்பு. ஜோடி அவளுக்கு சந்தேகம் வர்றதுக்குள்ளயும் முதல்ல அடுத்த காலி பண்ணுவான். வட்டியை எடுங்க. சரி டோப்பாமண்டே, சாப்பிட்டியா? இல்ல நான் எதுவும் சாப்பாடு கொண்டு வந்து தரட்டுமா? இல்ல நடக்கு, நாங்க இப்ப கல்யாணத்துக்கு தானே போறோம், அங்கேயே போய் சாப்பிட்டுக்குவோம். அதானே பார்த்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தியா? ஜோங்க அவ கண்டுபிடிச்சிட்டா, வாங்க அஜிகாப் ஆகிடுவோம். அஜிகாப். ஏ டோப்பாமண்டே நில்லுடி, நானும் வாரேன். பாத்தீங்களா சொந்தங்களே, ஊருக்குள்ள பாதி பேர் இப்படிதான் இருக்காங்க. யார் வீட்லயும் ஒலை வைக்காம 3 வேளையும் எவன் வீட்லயாவது போய் தின்னுட்டு வந்துடுறாங்க. முதல்ல இந்த பத்திரிக்கை வைக்கிறவங்கள குளிச்சு கட்டணும். உங்க வீட்டுல எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.